கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நம்ம என்ன வேத வசனம் குறித்து பார்க்க போறோம்னா, செப்பனியா 3:20. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமா போயிட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படித்தான் பாவம் செஞ்சுட்டாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் சீரடிச்சு போட்டாரு. இருந்தாலும் அவங்கள மறுபடியும் அவர் நேசிக்கிறாரு. உங்களை நான் மறுபடியும் கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உங்களை சேர்த்துக் கொள்வேன்னு சொல்றாரு. உங்கள் கண்காண உங்க சிறையிருப்பை திருப்புவேன்னு சொல்றாரு. ஆம் தெய்வ பிள்ளைகளே, உங்க சிறையிருப்பை எல்லாம் இந்த நாள்ல ஆண்டவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கவலைப்படாதீங்க. நான் இப்படியே போயிருவேனா, இந்த பிரச்சனை எப்ப பார்த்தாலும் இப்படியே தான் என் வாழ்க்கையில இருக்குமா, நீ இதே தான் பார்த்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஆண்டவர் பேசுகிறார். உங்களை கூட்டிக் கொண்டு வருவார். நீங்கள் இழந்தவர்களை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை கூட்டிக் கொண்டு வருவார். உங்களை சேர்த்துக் கொள்வார். அவரை போல, ஆண்டவரை போல இரக்கம் பாராட்டுவதற்கு, நம்மளை சேர்த்துக் கொள்வதற்கு இந்த பூமியில யாருமே கிடையாது. தாய் தகப்பன் கிடையாது, கணவன் கிடையாது, மனைவி கிடையாது, பிள்ளைகள் கிடையாது. ஆண்டவர் மாத்திரம்தான். ஏன் தெரியுமா? அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. அதனால லேசுல உங்களை விட்டுற மாட்டாருங்க. லேசுல உங்களை விட்டுற மாட்டாரு. உங்களை மறுபடியும் சேர்த்துக் கொள்வார். மறுபடியும் கூட்டிக் கொண்டே வருவார். நீங்க இழந்தவர்களை எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பார். உங்க சிறையிருப்பை எல்லாம் மாற்றுவார். நீங்க இருக்கிற ஜனங்களுக்குள்ள, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க மத்தியில, உங்க சொந்த ஜனங்க மத்தியில உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆண்டவர் வைப்பார். கலங்காதீங்க. ஆண்டவரை நம்புங்க. அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த காணொலியை கேட்கிற எல்லாரும் கலங்காதபடி இந்த இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென். அவரை நம்புங்கள்.